ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஈவினிங் என்ன சமையல்னா ஒன்றும் சமையல்லாம் இல்லை. இன்றைக்கி சாம்பார் கொஞ்சம் இருக்குது, அதனால் ரசம் மட்டும் வச்சு வெண்டைக்காய் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வேறு தூங்கவே இல்லை, நைன்ட்டே இருந்தான். சரி சும்மா சிம்பிளாக ரசம் மட்டும் வச்சு வெண்டைக்காய் மட்டும் அளவாக பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருந்தேன். அப்புறம் அதுக்குள்ளேயும் சரி சாப்பாடு ஒலை வச்சு விட்டுட்டோன்னா என்ன தம்பிக்கு சாப்பாடு விட்டணும் நைட்டில் கொஞ்சம், அதனால் புளி ஒரு சைடில் ஊற வச்சுட்டு சாப்பாடும் உரத்தில் வச்சுட்டு ரசமும் வச்சுட்டேன். ஏன்னா அவன் அழுதுகிட்டே இருந்தான், அழுக விட்டுட்டே தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டே இருந்தேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. யாராவது குழந்தைய பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும், இல்லைன்னா சமாளிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். சரி அப்படி சொல்லிட்டு சரி வெளியில் போய் பார்க்கலாம், சரி பிள்ளைங்க எதுவும் விளையாடுற பிள்ளைங்க எதுவும் இருந்துச்சுன்னா கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட உட்காந்து விளையாட வைக்கலான்னு பார்த்தா யாருமே இல்லை. ஏன்னா கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சா, அதனால் எல்லாருமே உள்ளே இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே இருந்துருப்பாங்க. ஏன்னா பிள்ளைகள்லாம் இருக்குது. ஒரு வழியாக வெண்டைக்காயெல்லாம் பொரிச்சிட்டு தம்பிக்கு கொஞ்சம் டானிக்கை கொடுத்தேன், காய்ச்சி டானிக்கை கொடுத்துட்டு அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைங்களாம் வந்துருச்சு. அப்போ கொஞ்சம் அப்போதான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா சாப்பாடு ஊட்டிட்டு தான் தூங்க வைக்கணும். ஸோ அது வரைக்காவது கொஞ்சம் அழுது அங்கே போய் நின்னேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஈவினிங் என்ன சமையல்னா ஒன்றும் சமையல்லாம் இல்லை. இன்றைக்கி சாம்பார் கொஞ்சம் இருக்குது, அதனால் ரசம் மட்டும் வச்சு வெண்டைக்காய் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வேறு தூங்கவே இல்லை, நைன்ட்டே இருந்தான். சரி சும்மா சிம்பிளாக ரசம் மட்டும் வச்சு வெண்டைக்காய் மட்டும் அளவாக பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருந்தேன். அப்புறம் அதுக்குள்ளேயும் சரி சாப்பாடு ஒலை வச்சு விட்டுட்டோன்னா என்ன தம்பிக்கு சாப்பாடு விட்டணும் நைட்டில் கொஞ்சம், அதனால் புளி ஒரு சைடில் ஊற வச்சுட்டு சாப்பாடும் உரத்தில் வச்சுட்டு ரசமும் வச்சுட்டேன். ஏன்னா அவன் அழுதுகிட்டே இருந்தான், அழுக விட்டுட்டே தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டே இருந்தேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. யாராவது குழந்தைய பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும், இல்லைன்னா சமாளிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். சரி அப்படி சொல்லிட்டு சரி வெளியில் போய் பார்க்கலாம், சரி பிள்ளைங்க எதுவும் விளையாடுற பிள்ளைங்க எதுவும் இருந்துச்சுன்னா கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட உட்காந்து விளையாட வைக்கலான்னு பார்த்தா யாருமே இல்லை. ஏன்னா கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சா, அதனால் எல்லாருமே உள்ளே இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே இருந்துருப்பாங்க. ஏன்னா பிள்ளைகள்லாம் இருக்குது. ஒரு வழியாக வெண்டைக்காயெல்லாம் பொரிச்சிட்டு தம்பிக்கு கொஞ்சம் டானிக்கை கொடுத்தேன், காய்ச்சி டானிக்கை கொடுத்துட்டு அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைங்களாம் வந்துருச்சு. அப்போ கொஞ்சம் அப்போதான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா சாப்பாடு ஊட்டிட்டு தான் தூங்க வைக்கணும். ஸோ அது வரைக்காவது கொஞ்சம்